ஜீவோவில் என்ன சொன்னால் இந்த நிலத்தை மற்ற சமூகத்தைச் சேர்ந்த பிற சமூகத்தைச் சேர்ந்த அதாவது பட்டியல் பழங்குடி மக்கள் அல்லாதவர்கள் யாருமே பயன்படுத்தக்கூடாது உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பல இடங்களில் பிளாட்டுகளை போட்டு விற்பனை செய்து கொண்டு ஹவுசிங் போர்டுகளாக மாடமல்லியாக உருவாக்கி கொண்டு இருக்குது. இதையும் அந்த சட்டத்தின் பிரகாரம் அதை ரத்து செய்து அந்த பஞ்சமி நிலத்தை வீடு கொடுக்கணும். கேட்டால் நாங்கள் குழு போட்டுக்கிறோம். குழு பண்ணி இதுவரை ஏறத்தாழ 6 குழு போட்டு அந்த குழுவும் கண்துடைப்பாக தான் உள்ளது என்பதை இந்த நேரத்தில் 16 அம்ச கோரிக்கை வச்சிருக்கீங்க. எந்த கோரிக்கையை ரொம்ப பிரதானமா முன்வைக்கிறீங்க? என்ன நிறைவேற்றணும்? பின்னோடி காலியிடம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். இது நிறைவேற்றா வருகின்ற 2020 தேர்தலில் நாங்கள் அதுக்கு கட்டாயம் பாடம் கொடுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற நாங்கள் அந்த கோரிக்கை வச்சோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதை நிறைவேற்றலை. அதனால் அது பாடம் கூட்டி இன்னைக்கு வீட்டு உட்காந்துருக்கோம். அதுவே இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம். அப்படி நிறைவேற்றல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து 2026 நிச்சயமாக வீட்டுக்கு போயிடும். அதில் இந்த சந்தேகம். என்னுடைய பேர் கருப்பையா, மத்தியமால் எஸ்சி சேர்ந்த கூட்டமுடைய நிறுவனர் 2 தலைவர். போராட்டம் எதுவும் அறிவிக்கிறீங்களா சார்? இறுதியாக மாநாடு முடிஞ்சவரை நன்றி.